மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மாத கிரகங்களான அந்த புதன், சுக்கிரன், சூரியன், அடுத்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 45 நாட்களுக்கு நகரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்கு. இந்த மாதத்துல இந்த 4 கிரகங்களும் ராகுவோட சேர்க்கை பெற்று செயல்பட போகுது. அதுல அந்த புதனாகப்பட்டவர் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து சூரியனாகப்பட்டவர் அந்த 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து அந்த கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரகங்களும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில இருந்து ராகுவோட செயல்பட போகுது. இதனால கிட்டத்தட்ட பிற்பகுதியில ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு தான் இருக்கிறாரு. ஆஸ் யூசுவல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் மீன ராசியில அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப கராராக இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசி. அதனால எப்போதுமே வேலை அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அதிகப்படியாக ஒரு விருப்பம் உடையவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள் தான். ஆபீஸை விட வீட ரொம்ப குறைவான நேரம் செலவு பண்றது இந்த கன்னி ராசி என்பர்கள் தான். ஆபீஸ்லதான் அதிக நேரம் செலவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு ஒரு பிடித்த விஷயமே இவர்களினுடைய வேலைதான். புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட. ஏதாவது தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு வேலை ரீதியான சில பிரச்சனைகள் இல்ல ப்ராஜெக்ட் ரீதியான சில டஃப்பான டாஸ்க் எல்லாம் வருதுன்னா அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்து அதை சால்வ் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு எதிரிகள் அப்படின்றது உலகம் முழுவதுமா இருப்பாங்க. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எங்க போனாலும் எதிரிகளை ரொம்ப சீக்கிரமா அமைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். ஆனாலும் அந்த எதிரிகளையே பேச விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவர்கள் கிட்ட திறமை அப்படின்றது இருக்கும். இவர்களை பார்த்து கொஞ்சம் அந்த எதிரிகளும் நடுங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பயப்படக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய நாலேஜ் பவர் அப்படின்றது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம். உத்திரம்லாம் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திர அன்பர்கள்லாம் ரொம்ப போல்டா இருப்பாங்க. யாரா இருந்தாலும் வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய தன்னம்பிக்கை 10 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களை விட இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எந்த நேரத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எந்த மாதிரியாக பேசணும், ஒரு குரலை ஒசத்தி பேசுறது, குரலை அடக்கி பேசுறது, சிரிச்சு பேசுறது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஒரு நாலேஜும் உடையவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு மேடம், ஆனா அந்த நட்சத்திர அன்பர்கள் தான் நாங்க தான் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறோம். கன்னிராசி அன்பர்கள் தான் இந்த லைஃப்ல மிகவும் போராடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறோம். கன்னி ராசி அப்படின்றதுனாலே கன்னி வெடி வைக்கக்கூடிய அளவிற்கு தான் எங்களுடைய லைஃப் இருக்கு. ஒரு காலை வச்சாலே எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கு. எந்த இடத்துல காலை வைக்கணும்னு தெரியாம நாங்க பயணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னி ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டாங்க. இது எல்லாமே அந்த கேது பகவான் இவர்களுடைய ராசியை கடந்து சொல்லும் போது ஏற்பட்ட துன்பங்கள் தான். இப்போ அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆயிட்டு இருக்கிறீங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை, 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்ட சனியாக இருக்கிறதுனால
சில தேவையில்லாத ஒரு சோம்பேறித்தனம். இது நாள் வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் சனி சேர்க்கை அப்படின்ற மாதிரியாக அந்த புணர்வு தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால எந்த இடத்துலயுமே ஒரு தாமதமாக இவர்கள் சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம். ஒரு திருமணத்திற்கே வரன்கள் தேடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா தேடக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நல்ல வரன்கள் வருது, நமக்கு நல்ல ஒரு திருமணம் பிக்ஸ் ஆகுது அப்படின்றது இல்லாம வரக்கூடிய வரன் எல்லாம் நம்மளை விட மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல ரொம்ப ஸ்லோ டவுனா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அந்த கண்டக சனி கொடுக்கும். அதே மாதிரி மன ரீதியான சில குழப்பங்கள் அப்படின்றது இவர்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான முடிவு அப்படின்றது எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதுதான் இந்த பிப்ரவரி மாசம் இருக்க போகுது. அதனால இந்த இடத்துல நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் செய்யுங்க. பெரிய அளவுக்கு பலனை எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதுல சில நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுமே ஒழிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க எடுத்துக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அந்த வேலையில பாத்தீங்கன்னா ஒரு குறைவான சம்பளம் இருந்திருக்கும். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, அந்த நல்ல வேலையை பொருட்படுத்தாம அந்த குறைவான சம்பளத்தை மட்டுமே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே வாங்கின ஒரு வருமானம் அப்படின்றது இதை விட ஒரு நிறைய இருக்கக்கூடிய வருமானம் தான். ஆனா அதுல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அந்த வேலையை இழந்து இப்போ ஒரு நல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. என்ன வருமானம் மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு அந்த வேலையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல அந்த 5 கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால மீண்டு எழக்கூடிய ஒரு தருணம். வேலை ரீதியாக இந்த கன்னிராசி என்பர்கள் ஏற்கனவே எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி பழைய நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு நாலேஜோட மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்களாக இருந்தும் கூட அது எல்லாத்தையுமே அப்படியே டவுன் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஒரு அசாதாரண சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் பதவிகள் இந்த மாதம் காத்துட்டு இருக்குது. அதே மாதிரி வருமானத்தை பத்தி யோசிக்காதீங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய பொசிஷனை மாத்திரம் நோக்கி பயணிங்க. வருமானம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. என்ன கொஞ்சம் வேலை பளு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அடுத்து கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது இந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த பிப்ரவரி மாதம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கு. அடுத்து இந்த இடத்துல காதல் போன்ற திருமணங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. கொஞ்சம் பெற்றோர்களின் சம்மதம் இல்லாட்டிலும் கடைசி நேரத்துல அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்க திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம். நான் எப்படி இங்க இந்தியால இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானத்தை எதிர்பார்க்காதீங்க, ஒரு பொசிஷனை மாத்திரம் எதிர்பாருங்க அப்படின்னு சொன்னனோ அதே மாதிரி இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பொசிஷனும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த ராசி என்பர்களுக்கு. அதே மாதிரி வேற ஏதாவது வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இடமாற்றம் செஞ்சுக்கலாம். அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. இது நம்ம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு, இந்தியால உங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல வேற இடத்துல நீங்க மாற்றம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட வேண்டாம். அப்படி மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு அதற்குண்டான சில முயற்சிகளை செய்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கன்னிராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு முரண்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குடும்பத்திற்கு மாறாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கூறுனாங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே கேட்காம நீங்களா ஒரு சில முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம். பெண்கள் யார்கிட்டையும் நீங்க கடன் கொடுக்க கூடாது இந்த மாதம்.
குடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த கடன் திரும்ப வரா முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிப்பீங்க. அதனால பெண்கள் கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு தொழிலுக்கு உண்டான அமைப்பு எப்படி இருக்கு, நீங்க அரசாங்க துறையில எப்படி இருக்க போறீங்க, அடுத்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய குழந்தைகள், கணவன் மனைவி, இந்த மாதிரியான சில உறவுகள் கூட உங்களுடைய லைஃப் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக போகுது, இப்படி எல்லாம் இந்த மாதிரியான லைஃப் டைம் ப்ரெடிக்ஷனை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான விவரங்கள் அப்பாயின்மெண்ட் மூலமாக தெரிய வரும். உங்களுக்கு உண்டான குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பலாம். அதற்குண்டான தகவல்கள் வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.